பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தலைவர்களை வணங்கி இந்த அரங்கில் குழுமிருக்கின்ற அந்தியூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த அரங்கிலே குழுமி இந்த பூமியை குலுங்குகின்ற அளவிற்கு எழுச்சி, ஆரவாரம், மகிழ்ச்சி. இதுவே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு இதுவே சான்று. இது விவசாயிகள் நிறைந்த பகுதி. இன்னைக்கு பெரும்பாலும் விவசாய பெருடி மக்கள் தான் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தியூர் பகுதி எனக்கு பரிச்சாத்தமுள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. என்னுடைய அம்மா இந்த பகுதியை சேர்ந்தவர். அதனால இந்த பகுதியில் இருக்கின்ற பல பேர் எனக்கு நேரடியா தெரியும். என்னுடைய ஊர் 20 கிலோமீட்டர் சிலுவம்பாளையம். அதனால நீ எப்பொழுதும் என்னை வந்து எளிதா சந்திக்கலாம். ஆக நானும் ஒரு விவசாயி. விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், விவசாய தொழிலாளி இரண்டு பேரும் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி, விவசாய தொழிலாளி. இந்த தொழில் சிறக்க, இந்த தொழிலை ஈடுபடுகின்ற விவசாய பெருடி மக்கள், விவசாய தொழிலாளிகள் அவருடைய வாழ்வாதாரம் ஏற்றப்பட, பொருளாதார மேம்பாடு அடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு துணை நிற்கும். அண்ணா திமுக ஆட்சி இருந்தனால்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2016 2021 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு விவசாய பணிகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதையெல்லாம் ஷிப்ட் முறையில் மாற்றி இன்றைக்கு பகல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம், பிறகு இரவுல எப்படி வேளாண் பணிகள் மேற்கொள்ள முடியும். ஆக இதையெல்லாம் ஒரு விவசாயி என்ற ஒரு உணர்வோடு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பணிகள் தடையில்லாமல் நடைபெற பகலிலே மும்முனை மின்சாரம் நான் கொடுத்தேன். அதே போல ஏரி, குளம், குட்டை பல ஆண்டுகளாக அந்த வண்டல் மண் அல்லாமல் அந்த ஏரிகளுடைய கொள்ளளவு குறைந்து போய்விட்டது. பெய்கின்ற மழை நீர் முழுவதும் ஏரி, குளம், குட்டையில நிரம்பி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து விவசாய பங்களிப்போடு விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். ஏரி மண்ண விலை இல்லாம அள்ளிட்டாங்க. அந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடி உரமாக பயன்பட்டது. வேளாண் பணிகள் சிறந்தது, நல்ல விளைச்சல் கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி பிறகு அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகள் வண்டல் மண் ஏரியிலே விலையில்லாம அள்ளிக்கொள்ளலாம். அதே போல இங்க செங்கல் சூளை அதிகமா வச்சிருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சியில செங்கல் சூளை வைத்திருக்கின்ற அந்த நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அதுக்கு ஒரு நெருக்கடி தந்திருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் செங்கல் சூளையில் இருக்கின்ற நெருக்கடி தீர்க்கப்படும். அதே போல இந்த பகுதியில் மணியாட்சி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த முதற்கட்ட பணி துவங்க நாங்கள் நிதி ஒதுக்கணும். இந்த ஆட்சி வந்த பிறகு அது கிடப்புல போட்டாங்க. அந்த மணியாட்சி திட்டத்தை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது அதுக்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை அனைத்து நீர் நிரப்பி நிலத்தடி நீரை உயர செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும். குடிப்பதற்கு தேவையான நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக
நான் வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி அந்த விவசாயிகளுக்கு விலையெல்லாம் தரலாம் என்று எண்ணி சேலம் பகுதியில் 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை அமைச்சேன். இந்த ஆட்சி வந்த பிறகு அரசியல் கால் பிடிச்சது காரணமா கிடப்புல போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் அந்த கால்நடை பூங்கா இயங்கும். நம்முடைய விவசாயிகளுக்கு அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுப்போம். அப்படி நம்முடைய பகுதி சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளருக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்ம 3 பசு வச்சு பால் கறப்பதற்கு போல ஒரு பசு வச்சு அந்த பாலை கறக்கலாம். அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு விலையில்லாம கொடுக்கப்படும். அந்த திட்டத்தை முடக்கி இருக்கிறாங்க. இந்த அரசு தேவையா? விவசாயிகளுடைய விரோத அரசு தேவையா? அந்த திட்டம் எதற்காக முடக்கி வச்சீங்க? 1000 கோடி கிடப்புல கிடக்குது. கட்டடம் கட்டியாச்சு, ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட வேண்டும் வேண்டுமென்ற திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்டடம் கட்டியாச்சு. அங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நான் துவக்கிட்டு நான் இருக்கும் போதே இப்பொழுது பிரம்மாண்டமான கட்டடம் அப்படியே இயங்காம இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிலையம் அப்படியே கிடப்புல போட்டாங்க. இந்த திட்டத்தை கொண்டாடும் போது அதன் மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய விவசாய மக்களுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுப்போம். அப்படி பொருளாதார மேம்பாடு அடையும். அதுல விலையில்லா ஆடுகள். இன்னைக்கு நம்ம வளர்த்துற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும்னா இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆடு 40 கிலோ எடை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாயிகள் எந்த கன்று வேணுமோ அந்த கன்று நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு சிந்து பசு அதுல கெடேரிக்கணும் என்ன கெடேரிக்கணும் நாட்டு மாடு அதுல என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நவீன முறையில் அந்த ஏற்பாடுல செஞ்சோம். ஊட்டியில் 50 கோடியில அந்த திட்டத்தை உருவாக்கின கிடப்புல போட்டாங்க. ஆட்சி வந்த வரை கிடப்புல போட்டாங்க. ஆக இது விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது கலப்பின பசுக்கள் அந்த கெடேரி கின்று போட்டா அதை வளர்த்தி அதை பால் கிடைக்கும். அவருடைய வளர்த்தி அது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். அந்த திட்டத்தையும் முடக்கி இருக்கிறாங்க. ஆக இந்த திட்டத்தை எல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டின்னு. இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லியில் நடக்கிற தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற தேர்தல், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். அப்படித்தானே? இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் நடக்குது. முதலமைச்சருக்கு அது கூட தெரியல, பாவம். அப்படி ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பாருங்க. அதிமுக ஆட்சி மீது ஒரு குறை கூட இந்த ஆட்சியில சொல்ல முடியல. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை அதிமுக அரசு நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான நிதிகளை நெருக்கடி அதையெல்லாம் சமாளிச்சு சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு அம்மா அந்த காலகட்டத்தில் அம்மா மறைந்ததுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உங்களால் கழக நிர்வாகிகளால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டம் மிக மிக ஒரு கடுமையான காலகட்டம். முதல்ல ஆட்சி பொறுப்பேற்றவுடனே கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட கிராமத்திலிருந்து நகரம் வரை வசிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை தடையில்லாம கொடுத்தோம். இரண்டாவது புயல், டெல்டா மாவட்டம் புயலால புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. விவசாய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டது. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு நிவாரணம் கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா,
கொரோனா எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓராண்டு நம்ம வெளியிலே வர முடியல. காற்றிலே வைரஸ், அந்த வைரஸால் கொரோனா பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஆட்சியிலே வறட்சி சந்திச்சீங்களா, புயலை சந்திச்சீங்களா, கொரோனா சந்திச்சீங்களா? எதுவுமே இல்ல. ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வரி வருவாயா இல்ல. டாஸ்மாக் கடை மூடியாச்சு. 50,000 கோடி வருமானம் இல்ல. ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது. எக்ஸைஸ் கிடையாது. அதே போல பெட்ரோல் டீசல் விற்பனை கிடையாது, மூடப்பட்டிருந்தது ஒரு வருஷம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே மைனஸ் ஆகாம, பொருளாதார நெருக்கடி இல்லாம நிதி மேலாண்மையை சரி செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு என்ன? வறட்சி வரல, புயல் வரல, வெள்ளம் வரல, கொரோனா வரல. வருமானம் 24, 25ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு வந்த வருமானத்தை விட இப்பொழுது 1,36,000 கோடி இந்த அரசுக்கு கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடன் வாங்கிட்டு இருக்கார். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. இந்த கடன்ல நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ வந்தோம், பேச்ச கேட்டோம், போனோம்னு நினைச்சுக்காதீங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் தான் இந்த கடனை கட்டியா வேணும். எப்படி கட்டுறாங்க? வரி போட்டு வரி மூலமாக வசூல் செய்தா கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அரசாங்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு அரசாங்கம் தேவையா? ஒரு பக்கம் வருமானம் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. புதிய திட்டம் அல்ல. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருந்தது, ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதனால ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம். 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அதே போல 5 பொறியியல் கல்லூரி. இப்படி பல கல்லூரிகளை தமிழகத்தில் திறந்து பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலையை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் படிச்சிட்டு இருந்தாங்க பட்டப்படிப்பு. திமுக ஆட்சியில ஆட்சி மாற்றம் வந்து அம்மா முதலமைச்சராகும் போது 2011 100க்கு 32 பேர். அம்மா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய விளைவு, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து கல்லூரியை திறந்ததன் விளைவு 100க்கு இன்றைய தினம் 52 பேர் படிக்கிறாங்க. 100க்கு 52 பேர் இன்றைக்கு உயர்கல்வி பட்டப்படி படிக்கிறாங்க. இந்த அரசு கல்லூரி திறந்த விளைவு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி வெறும் குறைந்த செலவு. தனியார் கல்லூரிக்கு போனா 75,000, அரசு கல்லூரியில மிக குறைந்த கட்டணம். அதனால கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. அதே போல பள்ளிகள் இன்றைக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, தர உயர்த்தி உயர்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி, கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மேல் பள்ளிகளை திறந்தோம். அதனால இந்தியாவிலேயே கல்வி கற்புடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில செய்த சாதனை. அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் 11 மாசம் ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம்ல, எங்க கொடுத்தோமா? சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு. 40,000 கோடி கடன் வாங்கி அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய தைப்பொங்கல், நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் சிறப்பா தைப்பொங்கல் கொண்டாட வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் முதல்ல கொடுத்தேன்.
நாங்க தான் 2000 ரூபாய் பொங்கல் தோப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி பலதுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். மத்திய அரசு எங்களோடு இருக்குது, மத்திய அரசு எங்களோடு இருக்குது. தேவையான நிதியை பெறுவோம். அது மட்டுமல்ல, கொரோனா காலம், கொரோனா காலத்தில் பள்ளியில் மூடப்பட்டது, கல்லூரியில் மூடப்பட்டது, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு. இப்படி மாணவர்கள் கூட பாதிக்க கூடாது என்பது கவனமாக இருந்து செயல்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். என்ன இதெல்லாம் பேசுறார், குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு எப்பொழுது பார்த்தாலும் பத்திரிகையில் விளம்பரம். எப்ப கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழிச்சு கொடுத்தீங்க. நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் இடத்துல நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுவரைக்கும் கொடுக்கல. 28 மாசம் ஆயிடுது. கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் வேற வழி இல்லாம ஸ்டாலின் இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். சும்மாலாம் கொடுக்கல, அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சு. இப்பொழுது பேசுறார், இந்த முன்பணம் கொடுத்திருக்காருல்ல குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம். என்ன காரணம் சொல்றாரு? அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டா மாத்திரை வாங்க, பள்ளிக்கு பீஸ் கட்ட. ஏன் 28 மாசம் அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்களே, அப்ப ஏன் கொடுக்கல? பெண்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து கொடுக்கல. திரு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துடைய ஓட்டு தேவை, அதனால அப்ப கொடுக்கிறார். அதற்கும் அண்ணா திமுக செய்த கடுமையான நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக அறிக்கை வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். எங்களுடைய அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் இதை தொடர்ந்து பேசணும். வேற வழி இல்லாம தான் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். அப்புறம் கட்டணமில்லா மகளிருக்கு பேருந்துனார். நாங்க 50% பெண்கள் கட்டணமில்லாம பயணம் செய்யலாம். அவர் முழுசும் கட்டணமில்லா பயணம் செய்யறாங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நம்முடைய ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். எப்படி பெண்கள் கட்டணம் இல்லாமல் இன்றைக்கு பேருந்து பயணம் செய்யறாங்களோ அதே போல இனி நகர பேருந்தில் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதோட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 3 கேஸ் சிலிண்டர் மானியத்தோடு கொடுக்கப்படும், விலை இல்லாமல் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்பணும். பல இடத்துல பேருந்து வசதி இல்லை. இதையெல்லாம் அம்மா அவர்கள் உணர்ந்து அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் இப்பொழுது அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். அதோட நம்முடைய குடும்ப தலைவிக்கு இப்பொழுது 1000 ரூபாய் தான் கொடுக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே 2000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தை பொங்கல் போதும் தை பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதோட தீபாவளி என்று நம்முடைய சகோதரிக்கு பட்டு சேலை வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது, மீண்டும் கொடுப்போம். அப்ப அந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே நம்முடைய மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சேலை வழங்கப்படும். இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த அதே போல இந்த 100 நாள் வேலை திட்டம்
திமுக ஆட்சியில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தா 150 நாள் உயர்த்தப்படும். உயர்த்தவே இல்லை. பல முறை நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சேன். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஸ்டாலினிடம் நான் கோரிக்கை வச்சேன். நிறைவேற்றவே இல்லை. மத்திய அரசு சொல்லி அதிமுக அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கம் 100 நாளத்தை 125 நாளா உயர்த்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே 125 நாள் 150 நாளாக உயர்த்தப்படும். அதோட நம்முடைய ஏழை, நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், நகரத்தில் இருக்கின்ற மக்கள், ஏழை மக்கள் வீடு இல்லாம இருந்தா அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். பட்டியலின மக்கள், அருந்தியர் மக்கள், ஆதிராட மக்கள், பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், இவரெல்லாம் குடும்பத்தில் வயது வந்த பிறகு ஆண்களுக்கு திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர் வீடு இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அந்த தனி குடித்தனம் சென்ற அவர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான வீடுகள் கட்டுவதற்கு நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதேபோல படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். வேலை கிடைக்கிற வரை +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் மாசந்தோறும் கிடைக்கும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகள் கொடுத்தாங்க. 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை அவர்களே கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? ஆக எதுவுமே செய்யல. அதிமுக ஆட்சி வந்த உடனே நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே நம்ம கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழிலாளிகள். அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அதிமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவ இடஒதுக்கீட்டில் இந்த மருத்துவ இடம் கிடைச்ச மாணவர்கள் மாணவிகள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. அதை அறிந்தவுடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று நான் அரசாங்கமே அந்த மருத்துவ செலவை மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இது அதிமுக சாதனை. இப்படி இது மட்டுமல்ல, இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இன்றைக்கு அதிகம் தேசிய அளவில் உற்பத்தியை பெருக்கி கிஸ் கருமான விருது பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில் 140 விருதுகள் தேசிய அளவில், போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, அதே போல மின்சார துறையிலே தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூக துறையிலே தேசிய விருது. இப்படி சிறந்த நிர்வாகம் படைத்த அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. இப்ப அப்படியே நடக்குது. இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. ஆக எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அதிமுக சார்பாக உடனே நீதிமன்றம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல. டாஸ்மாக் கடை, இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது இல்லைங்க? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்களா?
ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. நம்ம ஆளு யாரு குடிக்காதீங்க, தப்பு. திமுக காரன் குடிக்கிறான், குடிச்சிட்டு போறான், அவன்கிட்ட தான் வசூல் பண்றான். அவங்க கட்சிக்காரங்கிட்டே வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 15 கோடி ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல மட்டும். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, இதுவரைக்கும் 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்து கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டு வர வேண்டுமா? இன்னைக்கு டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதா அந்த ஈடி கண்டுபிடிச்சு இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆக துறை வாரியாக அனைத்து ஊழலாத துறையே இல்ல. விலைவாசி உயர்வு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, அரிசி என்ன விலைன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில சாப்பாடு அரிசி பச்சரிசி 40 ரூபாய் ஒரு கிலோ, திமுக ஆட்சியில ஒரு கிலோ 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பொன்னி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய், இன்னைக்கு 75 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 30 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில 55 ரூபாய். கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இப்ப 200 ரூபாய்க்கு விற்குது ஒரு கிலோ. நல்லெண்ணெய் ஒரு கிலோ 250 அண்ணா திமுக ஆட்சியில, இன்னைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ 74 ரூபாய், இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு விற்குது. இப்படி அன்றாடு வேலைக்கு சென்று இன்றைக்கு அவர் வீட்டில் அடுப்படிகின்ற குடும்பம் பல இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் எந்த அளவுக்கு விலைவாசி என்பதை பாருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் அந்த உணவுப் பொருளை விலையை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறையா இருக்குது, புளி என்ன விலை குறையா இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அரசு. எதையாவது ஒண்ணு செய்யறியா? ஏழைகள் முழுவதும் இந்த ஆட்சியில கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. மந்திரி முதலமைச்சர் கவலையில தினம் போட்டோ ஷூட், தினம் பத்திரிகை விளம்பரம், தினம் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் பத்திரிகை விளம்பரம், 30 நாளைக்கு 60 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் மீனடிச்சிட்டு இருக்கிறார். இவருக்கு விளம்பரத்துக்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, இவருடைய அப்பாவுக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை எடுக்கிறார். இது நியாயமா? அப்பாவுக்கு பேனாவை நாங்க வேண்டாங்கள. உங்க ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. திரு கருணாநிதியுடைய குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் பேனா வைங்க, யாரு வேண்டாங்கல்ல. அப்புறம் இப்ப வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, கார் பந்தயம் வேணுமா? இது தேவைங்களா நாட்டுக்கு? அதுவும் சென்னையில் முக்கியமான நகரத்தின் மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி செலவு. எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. ஒரு பக்கம் பேனா, ஒரு பக்கம் கார் பந்தயம், இப்படி ஊதாரித்தனமாக செலவைகின்ற அரசாங்கம் தேவையா? அவ்வளவு ரத்தத்தை வீரவாய் சிந்தி உழைக்கின்ற மக்களுக்கு நல்லது கிடைப்பு, நல்லது செய்வதற்கு இந்த அரசாங்கத்தில் பணம் ஒதுக்கல. அவருடைய பெயர்கள் வெளியிலே வர வேண்டும், விளம்பரம் வேண்டும். அதற்காக ஆயிரக்கணக்கான கோடியை நம்முடைய வரிப்பணத்திலிருந்து செலவு செய்கின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல, தமிழ்நாட்டில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துறாங்க. இன்றைக்கு நகராட்சி பேரூராட்சியில இன்றைக்கு மின் கட்டணம் கடுமையா உயர்ந்துட்டது. வீட்டு வரி பேரூராட்சி நகராட்சியில 100% உயர்ந்தியாச்சு. கடை வரி 150% உயர்ந்தியாச்சு. குடிநீர் வரி, இப்படி வரி மேல வரி போட்ட ஒரு அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். கட்டுமான பொருட்கள், இந்த வீடு கட்டுறதுக்கு ஜல்லி வாங்குறவங்க தான் அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய். இப்ப ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 5500 ரூபாய் ஒரு யூனிட். எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்ப 6000 ரூபாய்.
கம்பி ஒரு டன் அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 65,000, ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு விற்குது, இப்ப 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், இப்போ 350 ரூபாய்க்கு விற்குது. நீ இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கனவுல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அழகா கனவுல வீடு கட்டலாம், நிஜத்துல வீடே கட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வீடு ஒதுக்குனாங்க, ஏழைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுத்தாங்க. 3 லட்சம் வீடு கட்டல. பாரத பிரதமர் அண்மையில் மதுரையில் நடந்த எழுச்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசுறார். தமிழ்நாட்டு மக்கள் ஏழை மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு நாங்கள் வீடு ஒதுக்கணும், இன்னும் 3 லட்சம் வீடு கட்டாம பாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி திறமையற்ற முதலமைச்சர் தேவையா? அதோட எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகளால இந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 4 நாளைக்கு முந்தி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டுறான். சிவகங்கையில நேற்றைக்கு முன்தினம் அதே மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படி சர்வசாதாரண கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. இதனால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆசாமியினால்தான் இந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமைகள் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்படித்தான் இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ அவர் ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய உடல் இருக்கிற கிட்னிய முறைகேடா எடுத்துட்டாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்குது. இதை மன்னிக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்எல்ஏ, சாதாரணம் இல்ல, ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி இன்றைக்கு கொடுமையான செயல்ல அந்த கிட்னிய இன்றைக்கு முறைகேடா எடுத்திருக்கிறாங்க. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக மருத்துவமனையில் போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணி இருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. என்ன உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? கிட்னி எடுத்திருப்பான். இன்றைக்கு எதுக்காக சொல்றேன்னா, இதே நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி கணையத்தை எடுத்துட்டான். கிட்னி எடுக்கணும்னு சொல்லி கல்லீரலை எடுத்துட்டான். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து அருள் கூர்ந்து வந்திருக்கின்ற பொதுமக்களாம் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏதாவது திமுக நடத்துகின்ற மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடலுக்கு உறுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. திரு ஸ்டாலின் பேசுறார், ஒரு அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கார், உங்கள் கனவை சொல்லுங்க, உங்கள் கனவை சொல்லுங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுடைய கனவு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதே போல இன்றைய தினம் அதிமுக ஆட்சி பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். நம்ம பகுதியில் இருக்கின்ற நான், இந்த பகுதி அந்தியூர் பகுதியில் முழுமையா எனக்கு தெரிஞ்ச பகுதி. அதனால நம்முடைய மக்களுக்கு, அந்தியூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 2500 பேர் இந்த குடும்ப கால் மிதி தொழிலை நம்பி இருப்பதா சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம்
கடன் வசதி செய்து கொடுக்க வேண்டும். இந்த தொழில் சிறப்பாக நடக்க அரசு உதவி செய்ய வேண்டும் இருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சியவர்கள் இந்த தொழில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவி செய்யப்படும். அதே போல பர்கூர் பகுதியில் இருக்கிற மக்கள் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நாட்டின மாடுகள், பர்கூர் நாட்டின மாடுகள் மற்றும் மலை மாடுகள், ஆடுகள் மேய்ச்சல் செய்வதற்கு ஏற்பட்டுள்ள தடனை அவள் நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு என்ன நிலை இருந்ததோ இந்த நாட்டின மாடுகள், மலை மாடுகள், ஆடுகள் அவர்களுடைய மேய்ச்சலுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியுடன் வனச்சர கட்டுப்பாட்டில் உள்ள 4 குக்கிராமங்கள் வேளாம்பட்டி, சுண்டப்பூர், தொல்லி, குட்டையூர் இதெல்லாம் சாலை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு வனத்துறையின் மூலமாக முழுமையான அனுமதி பெற்று அந்த மக்கள் தடையில்லாமல் சென்று வர தார் சாலை அமைக்கப்படும். அதிமுக ஆட்சி இருந்த பொழுது இங்க தாலுகா அலுவலகம் புதுசாக உருவாக்கணும். அந்தியூர்ல தனி தாலுகாவா கொடுத்தோம். அதுபோல பர்கூர் மேற்கு மலை மணியாச்சி ஓடையில மேம்பாலம் அமைக்கப்பட்டு பல்வேறு குக்கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடம் ஏற்பட்டு நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு கர்நாடக பர்கூர் வழியாக இணைப்பு சாலை 72 கோடியில அகலப்படுத்தப்பட்டது. அத்தானில புதிய துணைமணி நிலையம் 11 கோடியில கட்டி கொடுத்தோம். அந்தியூர் பேரூராட்சி, வாணிப்புதூர் பேரூராட்சி, மாத்தூர் ஊராட்சி, டிஎன்மலை ஒன்றிய பல கிராமங்களுக்கு புதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அந்தியூர் தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதி மக்கள் 5000 பேருக்கு இலவச பட்டா கொடுக்கப்பட்டது. மாத்தூர் குன்னந்தோட்டம் புதிய பாலம் கட்டி கொடுத்தோம். அத்தானி செம்பிளிச்சாம்பாளையம் பகுதியில் உணவு தானிய மற்றும் நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டது. பர்கூர் மலை பகுதியில் மலைவாழ் மக்களுக்கு மருத்துவமனை அமைக்கப்பட்டது. அத்தானி மற்றும் கூலூர் ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட ஆரம்ப சுகாதாரம் 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டது. அந்தியூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பிரதான சாலையில் விரிவாக்கம் செய்யப்பட்டு மக்கள் தடையில்லாமல் போக்குவரத்து வழிவகை செய்யப்பட்டது. பர்கூர் மலை கிராமத்தில் புதிய துண்டு நிலையம் அமைக்கப்பட்டது. கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்தியூர் பகுதியில் உள்ள ஏரி குளங்களுக்கு நீர் இருப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். மணியாட்சி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அந்த திட்டம் டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயார்படுவதற்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. கணக்கம்பாளையம் கிராம வேதாபாறை நீர்த்தேக்க திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். குறுகிய அத்தானி கள்ளிப்பட்டி ஓடை மேடு மேம்புள்ளம் பாலம் அகலப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். மங்களாப்பூர் புளியம்பட்டி ஆற்று பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் பகுதியில் உள்ள நில குடியேற்ற சங்கத்தின் மூலம் விவசாயம் செய்து கொண்டுள்ள சுமார் 1000 குடும்பங்களுக்கு சங்க தலைவர் பெயரில் உள்ள கூட்டுப்பட்டாவரை நீக்கி அவரவர் பெயருக்கு தனிப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பர்கூர் மலைப்பகுதிக்கு புதிய தனி துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான தடையில்லா மின்சாரம் மின் இணைப்பு வழங்கப்படும். அம்மாப்பேட்டை ஒன்றிய பகுதி மக்கள் கோரிக்கை தோணி மடுவு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் தொகுதியில் உள்ள சுமார் 2000 மீன்பிடி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்றீங்க. அவருக்கு தேவையான மீன்பிடி உரிமைகள் பெற்றுத்தர அரசுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழில் செய்வோர் பயன்படும் வகையில் மும்முனை மின்சாரம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். விவசாயிகளுக்கு பகலிலே மும்முனை மின்சாரம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அம்மாபாளையம் அத்தானி பவானி ஆற்றிற்கு குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அதிமுக தேசிய ஜனநாயக இணைந்து இந்த தேர்தலில் சந்திக்கிறோம். இந்த தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அந்தியூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்க. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர்
மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சர் ஏ கே செல்வராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சகோதரர் திரு கே சி கருப்பணன் அவர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு ஏ பன்னாரி எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் ரமணிதரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு எம் ராஜாகிருஷ்ணன் அவர்களே, இன்றைக்கு அனைத்துள்ள எம்ஜிஆர் துணைச்செயலாளர் அறிவித்தார் KPS ராஜா அவர்களே, மணி புரட்சித் தலைவர் பேரவை துணைச்செயலாளர் திரு VKC சிவகுமார் அவர்களே, கழக கொள்கை துணைச்செயலாளர் அறிவித்த கோபி காளிதாஸ் அவர்களே, திரு GM விவேகானந்தம் அவர்களே, திரு AT சசிபிரபு அவர்களே, டாக்டர் எஸ் மகேஷ் ராஜா அவர்களே, திரு SP பழனிசாமி அவர்களே, திரு T தனகோடி அவர்களே, திரு MG பழனிசாமி அவர்களே, திரு R அரவிந்த் அவர்களே, டாக்டர் அருள்மணி கார்த்திகேயன் அவர்களே, வழக்கறிஞர் திரு VN சுப்பிரமணியம் அவர்களே, திரு முருகபிராஸ் அவர்களே, மற்றும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு PV சீனிவாசன் அவர்களே, திரு S நாராயணன் அவர்களே, திரு P சின்ன மாராய நாய்க்கர் அவர்களே, திரு ஹரிபாஸ்கர் அவர்களே, திரு P மோகன்குமார் அவர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர் திரு TS மீனாட்சி அவர்களே, திரு AM திருமுருகன் அவர்களே, திரு R ரமேஷ் அவர்களே, திரு KM பூபதி அவர்களே, திரு MA சிவகுமார் அவர்களே, மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள், நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு SM செந்தில்குமார் அவர்களே, பாஜகவை தேசிய கட்சி சேர்ந்த திருமதி கலைவாணி விஜயகுமார் அவர்களே, பாஜக கட்சி சேர்ந்த திரு முன்னாள் எம்எல்ஏ திரு KV ராமநாதன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு A ஜெகதீஷ் அவர்களே, தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு C ராஜேந்திரன் அவர்களே, பாமக கட்சி சேர்ந்த திரு SL பரமசிவம் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு T மதிவாதன் அவர்களே, மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு பச்சா கவுண்டர் அவர்களே, அமமுக பேரூராட்சி செயலாளர் திரு R ஈஸ்வரன் அவர்களே, தமாக ஈரோடு மாவட்ட தலைவர் திரு KK பிரகாஷ் அவர்களே, மறுபடியும் தமாக திரு வசந்தகுமார் அவர்களே, தமாக MGS விஜயகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய கூட்டணிக்கு சென்றா அந்த கட்சியுடைய வேட்பாளர் அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், நகர கழக செயலாளர்களுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.